சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஜவ்வரிசியில் ஒரு பாயாசம் செய்கிறத பார்க்கலாங்க. ஜவ்வரிசி மட்டும் சாபுதானா மட்டும்தாங்க ஒரு விரத காலத்தில் கூட நாங்கள் அதை சாப்பிட்லாம். அதுக்கு அந்த ஜவ்வரிசிக்கு மட்டும்தான் ஒரு விதிவிலக்கு இருக்குது. இது மாதிரி நீங்கள் பாயாசமாகவும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் விரதம் ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில். ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். நல்லா பெருசாக இது மாதிரி ஒயிட்டாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது நைலான் ஜவ்வரிசி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் ஊற வச்சா போதும். இதில் மாவு ஜவ்வரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 6 to 8 hours முன்னாடி நீங்கள் ஊற வச்சு அப்புறம் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். பாருங்கள், சாபுதானா ஜவ்வரிசியும் இந்த சேமியாவும் வச்சு ஒரு பாயாசம் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி. இது நீங்கள் நைலான் ஜவ்வரிசிலும் செய்யலாம். பாருங்கள், இது மாதிரி முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 8 hours நீங்கள் இதை ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு நல்லா தண்ணியே சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபில்டரில் போட்டு வச்சுருங்க. விடிஞ்சதும் தண்ணி கம்ப்ளீட்டாக இறங்கிடும். இது மெஷரிங் கப் அளவுப்படி 1/2 கப்பு. இது சேமியா 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஒரு 4 ஏலக்காயை நல்லா கொஞ்சம் சுகர் போட்டு பவுட்ரு பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் இந்த சாபுதானா எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு சுகர். இன்னும் எங்களுக்கு சுருக்குன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். இந்த பால்லையே தான் இந்த ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் பிரியந்தாங்க இன்னும் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க வேறு பாதாம், பிஸ்தா அந்த நட்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த திராட்சையும் போட்டுக்கலாம். இந்த முந்திரியோட கலர் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், எடுத்துடலாம். திராட்சையும் அதுக்குள்ளார உங்களுக்கு நல்லா வறுப்பட்டுடும் நெய்யில். பாருங்கள், இப்போ இந்த கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நெய் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த நெய்லேயே இந்த சேமியா 1 டேபிள் ஸ்பூன் சேமியா அதை வறுத்துக்கலாம் நெய்லேயே. சேமியாவை நாங்கள் நல்லா நெய்யில் வறுத்து போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு சிலர் அப்படியே வேக வைப்பாங்க, அது வலுவலுன்னு இருக்கும். இது மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இன்னும் சேமியா நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க ஈக்குவல் குவான்டிட்டி கூட போட்டுக்கலாம். 1/2 கப்பு சாபுதானானா 1/2 கப்பு நீங்கள் சேமியா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் பிரியந்தாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கோல்டன் கலராக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணியை ஊற்றி. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளார பாருங்கள், இந்த 1/4 லிட்டர் பாலை நல்லா சுட வச்சு அந்த சாபுதானாவை அந்த பால்லையே வேக வைக்கணும். இந்த பால் நல்லா பொங்க வரட்டும். இப்போ 1/4 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 100 ml தண்ணி கலந்துக்கிறேன். இந்த சாபுதானா நல்லா வேகணும், அதனால் 100 mlக்கு தண்ணி கலந்து. இது கெட்டி பால். இப்போ பால் நல்லா கொதித்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்படி மசிச்சா இது மாதிரி மாவு மாதிரி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் ஊறி இருக்கணும். இதில் இந்த போட்டுக்கலாம். நல்லா பால்லே வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த சேமியா வெந்திருக்கும். நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் கையில் இப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த சாபுதானா கொதிச்சிட்ருக்கு. பால்லையே நல்லா வேக வச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் போடுறப்ப பியூர் ஒயிட்டாக இருந்த சாபுதானா இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இதையும் நாங்கள் கையில் மசிச்சு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஸ்மேஷ் ஆகுது இந்த சாபுதானா. இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு. பால்லையே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலே போதும். இப்போ நாங்கள் வேக வச்சுருக்கிற இந்த சேமியாவை இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலருக்காக வேண்டி இன்றைக்கி ஒயிட் சுகரில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர்லேயும் செய்யலாம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எல்லாத்துலேயுமே செய்யலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொதித்து வரட்டும். சுகரை ஆட் பண்ணால் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். ஆனால் உங்களுக்கு ஆறுனதுன்னா கரெக்டாக டெக்ஸ்டர் இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சேமியாவும் ஆட் பண்ணி உங்களுக்கு சுகர் பாருங்கள், நான் சாபுதானா அளந்த 1/2 கப் மெஷரிங் கப்பில் உங்களுக்கு நான் எடுத்து வச்ச சுகரையும் அளந்து காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோதான். எவ்வளவு சாபுதானா எடுக்கிறீங்களோ அதே அளவு நாங்கள் சுகர் எடுத்துக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எதாக இருந்தாலும் இது தாங்க அளவு. உங்களுக்கு இன்னும் இனிப்பு நிறையா வேணும், சுகர் சுருக்குன்னு வேணும்னு நினச்சா நீங்கள் இதில் மெஷரிங் கப்பில் 3/4 கப் போட்டுக்கலாம். இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டால் கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வெல்லம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெல்லம் நல்லா நீங்கள் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா சாபுதானா வெந்ததும், பாலில் கொதித்து வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை கரைசலை ஊற்றி உடனே நீங்கள் கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இல்லைன்னா ஒரு சில டைம் வெல்லம் பாலில் சேர்றப்ப கொஞ்சம் பால் திரிஞ்சிடும், கெட்டு போயிடும். பாருங்கள், இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சாபுதானாவும் நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்குது. பாருங்கள், சிம்பிளான சுவையான சாபுதானா பாயாசம், சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நெய்யில் வறுத்துருக்கிற இந்த முந்திரி திராட்சை. நம்ம சேலத்தில் ஜவ்வரிசியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே நிறையா ஜவ்வரிசி ஃபேக்ட்ரி, மில் எல்லாமே இருக்குது. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.